வணக்கம் நண்பர்களே, நான் உங்களுக்கு கிரிதர். மோட்டோ E7 பவர் அப்படிங்கிற ஒரு மொபைல் ஃபோனை இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த மொபைல் ஃபோன் எப்படி இருக்கு, இந்த மொபைல் ஃபோன் வாங்கலாமா வேணாமா அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம இன்னைக்கு பார்ப்போம். மோட்டோ E7 பவர் வந்து ஒரு என்ட்ரி லெவல் மொபைல் ஃபோன். இந்த பட்ஜெட் செக்மெண்ட்ல, அதாவது 10,000 ரூபாய்க்கு கம்மியான ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்ல ஒரு ஆட் இல்லாத ஒரு நல்ல ஒரு கிளீனான ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ் தரக்கூடிய மொபைல் ஃபோன் வேணும்னு நினைக்கிறவங்களை நோக்கி இந்த மொபைல் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த மொபைலை பற்றி பல விவரங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி இதை பாக்ஸுக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத குயிக்காக பார்த்துட்டு வந்துடுவோம். இந்த மோட்டோரோலா மொபைல் ஃபோனுடைய பாக்ஸை பார்த்த உடனே இந்த மோட்டோரோலா கம்பெனியில் இருக்கிற பிள்ளைங்கள்லாம் எவ்வளோ அப்பாவியாக இருக்காங்கன்னு நமக்கு தெரியுது. மித்த கம்பெனிலாம் அந்த மொபைல் ஃபோனில் இருக்கிற குறைகளை வந்து ஹைலைட் பண்ணாமல் அதை பூசி மழுப்பி விட்டுருவாங்க. ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரௌடாக பாக்ஸுக்கு வெளியவே நாங்கள் வந்து HD+ டிஸ்பிளே கொடுத்துருக்கோம், 10 வாட் சார்ஜர் கொடுத்துருக்கோம் அப்படின்னு கொட்டை எழுத்துல போட்டிருக்காங்க. சரி, பாக்ஸுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போம். இந்த மோட்டோரோலா E7 பவர் மொபைல் ஃபோன் தவிர ஒரு TPU ஜெல் கேஸ் கொடுத்துருக்காங்க, 10 வாட் சார்ஜர் தான், USB Type-C கேபிள் கொடுத்துருக்காங்க, சிம் எஜெக்டர் பின் இருக்குது, அப்புறம் யூசர் மேனுவல். மொபைல் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா முழுக்க பிளாஸ்டிக்கால பண்ணப்பட்ட ஒரு மொபைல் ஃபோன். நல்ல குவாலிட்டி பிளாஸ்டிக் யூஸ் பண்ணியிருக்காங்க. டிஸ்பிளே ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு கார்னிங் கொரில்லா கிளாஸ் கம்பெனி மாதிரியே இன்னொரு கம்பெனி இருக்குது. அந்த கம்பெனிலேருந்து பேண்டா கிளாஸ் அப்படின்னு ஒரு கிளாஸ் வாங்கி போட்டிருக்காங்க. மொபைலினுடைய வெயிட் பார்த்தோம்னா 200 கிராம், ஒரு 9.2 mm திக்காக இருக்குது மொபைல் ஃபோன். மேட் ஃபினிஷிங் அப்படிங்கிறதுனால கையில் பிடிக்கிறதுக்கு கிரிப்பு நல்லா இருக்கு. மொபைலுடைய கீழ்ப்புறத்தில் ஒரு USB Type-C போட்டு கொடுத்துருக்காங்க. சிங்கிள் மைக் தான். மேலே வந்து ஒரு 3.5 ஆடியோ ஜாக் இருக்கு. ரைட் சைடில் 3 பட்டன் இருக்கு. மேலே வந்து கூகுள் அசிஸ்டன்ட்டுக்கான ஒரு பட்டன், அது கீழே வால்யூம் ராக்கர், அப்புறம் பார்த்தீங்கன்னா பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. இந்த கூகுள் அசிஸ்டன்ட் பட்டனை ரொம்ப டாலாக இருக்கிற மொபைல் ஃபோனால் ரீச் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கு. அதை வந்து அவங்க லெஃப்ட் சைடில் கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். லெஃப்ட் சைடில் பார்த்தோம்னா சிம் கார்ட் ட்ரே, இதில் வந்து ஒரு ஹைபிரிட் சிம் கார்ட் ட்ரே சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. SD கார்டுக்கு டெடிகேட்டட் SD கார்டு ஸ்லாட் கொடுத்திருந்தாங்கன்னா நல்லாவே இருந்திருக்கும். அது இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல மக்கள் அதை விரும்பி கேட்கறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இந்த மோட்டோ E7 பவர்ல IP52 வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்திருக்காங்க. ஸோ ஆக்சிடென்ட்ல தண்ணி ஏதாச்சும் மொபைலில் பட்டுட்டா மொபைலுக்கு எந்த பாதிப்பும் வராது. டூயல் VoLTE வைஃபை சப்போர்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. 4G மொபைல் ஃபோன் தான். ஃபிங்கர்பிரிண்ட் சென்சர் பின்னாடி இருக்கு. ஃபாஸ்டா ஒர்க் ஆகுது. அதே மாதிரி லவுட் ஸ்பீக்கர் ரிங்டோன் ஹியர் பண்றதுக்கு நல்லா லவுடா இருக்கு. ஆனால் இதில் வந்து நீங்கள் பாட்டு கேட்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இதோடைய ஸ்பீக்கருடைய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பின்புறத்தில் வச்சிருக்காங்க. ஸோ பாட்டு கேட்கறதுக்கு அவ்வளோவா பெஸ்ட்டான லொக்கேஷன் ப்ளஸ் லவுடான ஸ்பீக்கர் கிடையாது. ஆனால் இந்த மொபைலில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் LED, FM ரேடியோ எல்லாமே கொடுத்துட்டாங்க. டிஸ்பிளே பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு HD+ டிஸ்பிளே. இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல இப்போலாம் நம்ம HD+ டிஸ்பிளே தான் அதிகமாக பார்த்துட்டு வரோம். 6.5 இன்ச் கொடுத்துருக்காங்க. 60 Hz ரெஃப்ரெஷ் கொண்ட ஒரு டிஸ்பிளே. கலர்ஸ் நல்லா இருக்கு, வியூயிங் ஆங்கிள்ஸ் நல்லா இருக்கு. இன்டோர் கண்டிஷன்ஸ்ல நீங்க யூஸ் பண்றப்போ பிரச்சனை கிடையாது. ஆனா டைரக்டான சூரிய வெளிச்சத்தில் மொபைல் போனை யூஸ் பண்றப்போ டிஸ்பிளேயோட பிரைட்னஸ் ரொம்ப அதிகமா இல்ல. ஸோ யூஸ் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இந்த டிஸ்பிளேக்கு மேல சொட்டு நாச்சு கொடுத்துருக்காங்க. ப்ரொடெக்ஷனுக்காக பேண்டா கிளாஸ் கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி மோட்டோ E7 பவர்னுடைய பின்புறத்தில் டூயல் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு 13 மெகா பிக்சல் பிரைமரி சென்சர், அப்புறம் ஒரு 2 மெகா பிக்சல் மேக்ரோ சென்சர் கொடுத்துருக்காங்க. டெப்த் சென்சர் இல்லையே, இதில் போர்ட்ரேட் எடுக்க முடியாதுன்னு நினைச்சீங்கன்னா சாஃப்ட்வேர் மூலமே பேக்ரவுண்டை பிளர் பண்ணி போர்ட்ரேட் எடுக்கக்கூடிய ஃபீச்சர் இதில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த 2 மெகா பிக்சல் மேக்ரோ சென்சரையும் ரிமூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா நல்லாவே இருக்கும். ஆனால் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் சிங்கிள் கேமரா தான் கொடுத்துருக்கோம் அப்படின்னா நம்ம மக்கள் வந்து அதை ஏளனமாக பார்க்குறாங்க. ஸோ அதுக்காகவே இவங்க வந்து ரொம்ப ஃபோர்ஸ்டாக ஒரு மேக்ரோ சென்சர் கொடுத்த மாதிரி இருக்குது. பட் இந்த 13 மெகா பிக்சல் பிரைமரி கேமரா இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல கேமராவை தெரியுது. டைனாமிக் ரேஞ்ச் நல்லா இருக்கு. ஆனால் சேச்சுரேஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஒயிட் பேலன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் ஒரு மஞ்சள் கலந்த ஒரு கலர் உங்களுக்கு கிடைக்குது. டீடைல்ஸ் ரொம்ப ஷார்ப்பா இல்ல. ஆனா இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல ஒரு 10,000 கம்மியான மொபைல் போன் அப்படிங்கிறப்போ இதெல்லாம் ஓகே. 5 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா சொட்டு நாச்சுக்குள்ள கொடுத்துருக்காங்க. செல்ஃபியோட பெர்ஃபார்மன்ஸும் அதே மாதிரி தான். லைட் நல்லா இருந்துச்சு அப்படின்னா நல்லா இருக்கு. 1080p வீடியோஸ் எடுக்கலாம் நீங்க ஃப்ரண்ட்லயும் ரியர் கேமராலையும். ஆனால் எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் உங்களுக்கு கிடையாது. கேமரா யூஐ பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு. ஒரு போட்டோ எடுத்துட்டு அடுத்த போட்டோ எடுக்கிறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 10 செகண்ட் வெயிட் பண்ண வேண்டியதா இருக்கு. அதே மாதிரி எப்போ இருக்கக்கூடிய அந்த ஃபன்னான ஃபீச்சர்ஸ்ல ஸ்பாட் எடிட்டிங், இந்த மாதிரி ஃபன்னான ஃபீச்சர்ஸ்லாம் எதுவுமே இதில் கிடையாது. ஃபைனலாக சொல்லணும்னா இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு இந்த கேமரா பெர்ஃபார்மன்ஸ் ஓகே, அவ்வளோதான். பட் மொபைலுடைய ஹார்ட்வேர் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஹீலியோ G25 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இந்த ஹீலியோ G25 ப்ராசஸருக்கும் இதுக்கு முன்னாடி வந்து A25 ப்ராசஸருக்கும் பெருசாக ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. கிளாக் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் ரியல் லைஃப் யூசேஜில் இந்த G25 ஒரு பெட்டரான ப்ராசஸராக எனக்கு தெரியுது. நம்ம கிட்ட இருக்கிற ரிவ்யூ யூனிட்ல 4GB RAM கொடுத்துருக்காங்க. DDR4 டைப் ஆஃப் RAM கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா 64GB ஸ்டோரேஜ் வந்து eMCP டைப் அப்படிங்கிற ஒரு ஸ்டோரேஜ் டைப் கொடுத்துருக்காங்க. நார்மலாக இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல eMMC தான் கொடுத்துருப்பாங்க. ஆனால் eMMC ஸ்டோரேஜ் டைப்பை விட eMCP ஸ்டோரேஜ் டைப் கொஞ்சம் ஃபாஸ்டராக இருக்கும்.
ஆனால் இதெல்லாம் கொடுத்தவங்க ஓரியன்டேஷன் சென்சர் இல்லாட்டி கைரோஸ்கோப் சென்சர் இந்த மாதிரி சென்சர்லாம் அந்த மொபைல் ஃபோனில் கொடுக்காமே விட்டுட்டாங்க. 5 GHz வைஃபை சப்போர்ட் இதில் கிடையாது. ஆனால் 2x2 MIMO சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இதனால என்ன உங்களுக்கு அட்வான்டேஜ் அப்படின்னா உங்களுக்கு நெட்வொர்க் ஸ்பீட் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஓவராலாக இந்த மொபைல் ஃபோனில் கேம்ஸ் நல்லா நீங்கள் விளையாடலாம். ஆனால் ஹெவியான கேம்ஸை போட்டு நீங்கள் ஹை கிராஃபிக்ஸ் மோடில் நீங்கள் போடாதீங்க. லோ கிராஃபிக்ஸ்லேயே நல்ல கேம்ஸ் நீங்கள் விளையாடலாம். அது தவிர ரெகுலரான அப்ளிகேஷன்ஸ் கேம்ஸ் இதெல்லாம் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு மொபைல் ஃபோனாக தெரியுது எனக்கு. சாஃப்ட்வேர் சைடில் பார்த்தோம் அப்படின்னா இந்த Moto E7 Power ஸ்டாக் Android 10 ரன் ஆகிட்டு இருக்கு. எந்த விதமான ப்ளோட்வேரும் எக்ஸ்ட்ரா அப்ளிகேஷன்ஸும் கிடையாது. இன்ஃபேக்ட் யூஸ்வலாக மோட்டோரோலா கொடுக்கக்கூடிய மோட்டோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் கூட இதில் கிடையாது. அந்த அப்ளிகேஷன் மூலமாக கொடுக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் எல்லாமே செட்டிங்ஸ்குள்ளேயே கொடுத்துட்டாங்க. சாப் பண்ணால் லைட் எரியுது, ஆனால் ட்விஸ்ட் பண்ணால் கேமரா ஓப்பன் ஆகிற பிக்சர் இதில் கிடையாது. யூஐ ரொம்ப ஸ்னாப்பியாக இல்லையே, ஃபாஸ்ட்டாக இல்லையே, இந்த தேவையில்லாமல் டிரான்சிஷன் அனிமேஷன்லாம் இருக்கே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் டெவலப்பர் செட்டிங்ஸ்குள்ளே போய் இந்த அனிமேஷன்லாம் நான் டிசேபிள் பண்ணதுக்கு அப்புறமா யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு. E7 பவர் அப்படின்னாலே பேட்டரி. ஸோ இந்த மொபைல் ஃபோனில் 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் நம்ம இப்போலாம் 6000 mAh பேட்டரி 7000 mAh பேட்டரிலாம் நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். வெறும் 5000 தான் இருக்கே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இந்த Moto E7 Power ரன் ஆகிட்டு இருக்கிற ப்ராசர் பார்த்தோம் அப்படின்னா Helio G25 நல்ல ஒரு ப்ராசராக இருக்குது. அதே மாதிரி HD+ டிஸ்பிளே தான். இந்த யூஐயில் எக்ஸ்ட்ரா ப்ளோட்வேர் தேவையில்லாத சாஃப்ட்வேர் எதுவும் பேக்ரவுண்ட் ரன் ஆகிட்டு இருக்காது. ஸோ உங்களுக்கு ஸ்டாக் Android கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வச்சு பார்க்குறப்போ இந்த 5000 mAh பேட்டரி மார்க்கெட்டில் மற்ற மொபைல் ஃபோனை வச்சு கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ இது 8000 mAh பேட்டரி கொடுத்த அளவுக்கு ஒர்க் ஆகுது. சிங்கிள் சார்ஜில் 2.5 நாளுக்கு மேலே வருது. ஆனால் சார்ஜ் பண்ணுறதுக்கு 3.5 மணி நேரம் ஆகுது. பாக்ஸுக்குள்ளே 10 வாட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. அட்லீஸ்ட் 18 வாட் சார்ஜருக்கான சப்போர்ட் கொடுத்துருந்தா வச்சு நம்மக்கிட்ட இருக்கிற வேற ஃபாஸ்டான சார்ஜர் வச்சு நம்ம சார்ஜ் பண்ணியிருக்கலாம். இது ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜாக எனக்கு தெரியுது. மற்றபடி இந்த Moto E சீரிஸ் எல்லா மொபைல் ஃபோனுமே பார்த்தீங்கன்னா ஒரு வேல்யூ ஃபார் மணி மொபைல் ஃபோன்ஸாக இருக்கும். இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் ஒரு என்ட்ரி லெவல் மொபைல் ஃபோன் வாங்குறோம்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல மொபைல் ஃபோனாக அமையும். அதே மாதிரி இந்த Moto E7 பவருமே பார்த்தீங்கன்னா டீசென்ட்டான ஒரு டிசைன், நல்ல ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. கேமரா ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்குது. ஹார்ட்வேர் பெர்ஃபார்மன்ஸ், சாஃப்ட்வேர் எல்லாமே ஓரளவுக்கு ஃபாஸ்ட்டாகவே இருக்குது இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு. மொபைலுடைய விலை விவரங்கள் இப்போ ஸ்க்ரீனில் வரும். ஸோ நீங்கள் ஒரு எந்த விதமான ப்ளோட்வேரும் இல்லாத, ஒரு ஆட்ஸ் இல்லாத, ஒரு யூஐ இருக்கக்கூடிய ஒரு மொபைல் ஃபோன், நல்ல செக்யூரான சாஃப்ட்வேர் இருக்கக்கூடிய மொபைல் ஃபோன் வேணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த Moto E7 பவர் ஒரு நல்ல ஒரு தேர்வாக இருக்கும். இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு பதிவு உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம்.